அப்போ தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த உணவை உட்கொள்ளணும். அப்படி உட்கொள்கிற உணவுல வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து இருந்தது அப்படின்னா அது மிகவும் பல நன்மைகளை தரும். உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு, அதாவது பாடி மஸ்குலார் வெயிட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு உடல்ல வந்து சதையோ மசிலோ எடையோ இல்லாம இருக்கலாம். ஆனா உடல்ல உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மசில் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னில வந்தா அது கல்லுங்கிறாங்க, ஹார்ட்ல வந்தா அது வந்து பிளாக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொழுப்பு அளவுக்கு அதிகமாக சேரக்கூடாது. அதாவது கலோரி இன் கலோரி அவுட், உடம்புல வரக்கூடிய மொத்த கலோரியும் அன்னைக்கே நம்ம பேன் பண்ணிடணும். அது கூடுதலாக இருந்தால் அது டெபாசிட் ஆகும். அப்படி ஆகக்கூடிய அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வச்சு தான் நம்ம உடம்பு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு விரதமோ அல்லது பட்டினி இருக்கும்போதோ நம்ம வந்து நம்மளை காப்பாற்றுறது அந்த கொழுப்பு தான். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொன்னால் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம வந்து சொல்லலாம்.